நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த தகவல் தரும் விஷயத்த வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய மறுபக்கம் மல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அதிர்ச்சி தர மாதிரி விஷயம் நிறைய விஷயம் காத்துன்னு இருந்துச்சு. அதுக்கு மாதிரி அதிர்ச்சி தர மாதிரி விஷயம் நிறையவே நடந்தும் முடிஞ்சிருச்சு. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் சொன்ன பின்னாடி தான் இந்த விஜய்க்கும் மல்லிக்கும் புரியவே வருது. மல்லி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பக்குவமாக பண்ண நம்ம மல்லிக்கு விழிஞ்சு பாருங்க, இடியில் தலையில் இடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா இது, நாம் நல்லதாக நினைக்கட்டும் நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தவறுதலாக செஞ்ச ஒரு விஷயம் இப்போ நடனா நமக்கே ஒரு பக்கம் பின்விளைவிலாக வந்து நிற்குது. அதுதாங்க, நம்ம ஒருத்தருக்கு நல்லது தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அந்த நல்லதே நமக்கு கெட்டதாக வந்து நிற்கும். அப்போ தான் நமக்கு புரிய வரும், அடடா எதுக்குடா இந்த நல்லது செஞ்சோம். யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்காம இருந்தாங்க. ஆனா நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஒரு பக்கம் கண்டுக்கணும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது நம்ம தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நம்ம மனசாட்சி நம்மளை கேட்கும். அந்த மனசாட்சி நல்லது பண்ற விஷயத்தவே நம்மளே கொன்றதுக்கு அப்புறம் எந்த ஒரு நல்லது யாருக்கும் நம்ம செய்யவும் மாட்டோம். அப்படி ஒரு சூழல்ல தள்ளப்படலாம். சரி, இப்படி தாங்க ஒரு பக்கம் சோகத்தோடையும் வேதனைத்தோட ஆரம்பிக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிச்சாலும் அதே சமயத்துல முடிவு என்பது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நாவு கிட்ட வந்து பொண்ணு கேட்கற அளவுக்கு வச்சிருது. இதோ பார் மல்லி, நான் உன்னை காதலிக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிக்குன்னு தெரியும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஐயோ சார், நீங்க தப்பா நினைச்சுன்னுக்கிறீங்க, உங்ககிட்ட நான் பேசுறது எல்லாமே எதாச்சியா தான் நான் பேசுறேன். ஆனா நீங்க அது புரிஞ்சுக்காம நீங்க தவறுதலா உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்துன்னு இருக்கீங்க. அந்த ஆசைக்கு முற்றிலுமா நான் காரணம் இல்லாத, தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அந்த இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நாம எந்த ஒரு விஷயம் ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா நம்ம தலைவர் தினேஷுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா அவங்க அக்கா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசத்தையும் அக்கறையும் அன்பையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட தான் அக்கா வளர்த்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மல்லியை காதலிக்கிறேன், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த ஒரு பக்கம் மல்லிகிட்ட இப்பதான் சொல்றாரு. இதை கேட்டது உடஞ்சி போயிட்டாரு. அக்காவை பேஸ் பண்ண முடியாம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட அங்கிருந்து ஊருக்கு போறாரு. ஊருக்கு போகும்போது அவங்க அக்கா வரேன்னு ஃபோன் பண்ணா, இவர் வந்து நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. போற வழியில ஒரு பக்கம் சோகமோ வேதனையா அவர் அப்படியே சும்மா நெஞ்சுக்குள்ள போட்டு வாட்டி வதக்குது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம மண்டைக்குள்ள அப்படியே சும்மா ஒரு பக்கம் பொம்பரம் சொயின்னு சுத்தினே இருக்கு. அந்த சமயத்துல அவருக்குள்ள ஒரு தவறான புரிதல் வருது. தன்னைத்தானே அழிச்சுக்கிறதா ஒரு சிறந்த வழி. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளுக்கு தெரியாம நம்ம தேவையில்லாம ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள காதலை வளர்த்துக்கிட்டு இருந்து நம்ம தப்பு தான். மல்லி அவ விஷயத்துல கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உயிரை மாச்சுக்கிறாரு. இதனால வீட்டுல ஒரு பக்கம் சந்தோஷமான நிலவன இந்த குடும்பம் ஒரேடியா சரியுது. அந்த சரிந்து விழுற குடும்பத்தை பார்த்து நமக்கு ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கதறுது. ஐயோ என்னடா இது இப்படி நடந்துருச்சு, எப்படிப்பட்ட குடும்பம், எப்படி வாழ்ந்த குடும்பம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் மனசுக்குள்ள அப்படியே சும்மா படப்படன்னு அடிச்சுக்குது. ஒரு பக்கம் என்னங்க பண்றது, எல்லாமே நேரம் காலம் எல்லாமே ஒரு பக்கம் ஒரு மனசுல எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடிக்க முடியுமோ அடிச்சு வாட்டி வதக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கலாம். இப்படி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதே சமயத்துல கரெக்டா நம்ம தினேஷ் போயிட்டு உயிரை மாச்சுக்கிட்டாரு. இதனால கட்டுப்பான நம்ம தீபிகாவும் மறுபக்கம் அவங்க அப்பா சைலண்டா இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், தான் பையனை பற்றி நல்லா புரியும். ஒரு பொண்ணு மேலே நம்ம அபாண்டமாக பழி போடக்கூடாது. எல்லா விஷயமும் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. மல்லிக்கிட்ட எதுவும் பேசலாம். அந்த இடத்துக்கு ஊருக்கு வந்துட்டு அந்த இடத்துல மீட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மல்லியோட குடும்ப சூழ்நிலை பார்த்துட்டு இது வந்து தீபிகாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் இருந்துருமா, இது கண்டினியூ அப்படியே ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. நடக்காமே இருக்கலாம், போகாமே இருக்கலாம். அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு. அவங்க அப்பா ஒரு பக்கம் கொலை வெறியில இருக்காரு. நீ எல்லாம் என் பொண்ணா, உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தீபக் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. தீபக் சொன்னதை கேட்டு அப்படியே அவருக்கே ஒரு பக்கம் வருத்தமாயிருது. உன் தம்பி அவன் மேல உயிரே வச்சிருந்தான், அந்த பொண்ணை நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினா உன் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையுமா சொல்லு பார்க்கலாம். உன் தம்பியோட ஆத்மா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படும், கூனி குறுகி அழும். இது எதுவுமே புரிஞ்சுக்காம உன் பாட்டுக்கு நீ உன் மனசுல இருக்கிறத செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிற பாத்தியா, நீ பழி வாங்கிறது அந்த மல்லி இல்ல உன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறாரு. உடனே அந்த இடத்துல என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் இந்த அளவுக்கு முட்டாளா இருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு நம்ம தீபிகா. உடனே பார்க்கணும் இந்த இடத்துக்கு தீபக்கும் வந்துடுறாரு. வந்து தீபிகா கிட்ட பேசுறாங்க. பேசி ஒரு பக்கம் புரிதலை உண்டு வாக்குறாங்க. எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு, எந்த அளவுக்கு உண்மையா இல்லை.
இப்படி தாங்க ஒரு பக்கம் பிடிவாதம் கோபம் எல்லாமே ஒரு பக்கம் ஒரு குடும்பத்தை அழிச்சிருச்சு. இப்போ நம்ம தீபிகாவோட குடும்பத்தை அழிக்க பார்த்து தீபிகா நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இது தொடராமல் இப்படியே இருக்குமா இருக்காதா, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய சுவாரஸ்யம் தரும் விஷயங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தீபிகாவோட ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வராங்க. வர்றதோட மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட சொல்கிறாங்க, இதோ பாருங்கள் விஜய், உங்களுக்கு இனிமேல் இந்த பிரச்சனை அது இதுன்னு எதுவுமே வராது, நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த கேஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மேடம், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, ஆமாம் தீபிகா மேடம் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இப்போ பாசிட்டிவாக பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலிலாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தத்தோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி சரி நீ விளையாடு பார்ப்போம். சரி கம்முன்னு விளையாட்டோடு உனக்கு என்ன? சரி நீ பாசத்தோடு தான் சொல்கிற. இதை பார்த்தீங்களா, இது போல தான் நம்ம பாசத்தோடு தான் ஒரு விஷயம் சொல்லுவோம். என்ன அந்த விஷயத்தை எப்படி தெரியப்படுத்தும் அந்த இடத்துல சொல்லிட்டு தெரியாமல் கோபத்தோடு தெரியப்படுத்துறது அந்த இடத்துல பாசமாக இருக்காது, ஒரு கட்டளையாக மாறும். அது ஒரு இடத்துல மனசுக்குள்ள ஒரு வேதனையை உண்டாக்கும். ஆனால் அது பாசத்தோடு நம்ம கீழே உழுந்துறோம்னு சொல்லிட்டு அக்கறையில் தான் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.